வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது. அதாவது ஏப்ரல் 14 வரைக்குமே சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகுனுடைய 5 கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும். ஏப்ரல் 14க்கு பிறகு சூரியன் மேச ராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகறாங்க. செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாக அங்கு நீச்சமாகிறார். மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த 2 கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டு இருக்கும். இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கிரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க. புதனும் செவ்வாயும் நீச்ச நிலையில் செயல்படுறாங்க. புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்சபங்க யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த 5 கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அலகழிக்கும்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதா விஷயமே. அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸ் எல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பாவித சம்பவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள், பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுணர்களே கதிகலங்க செய்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசைச்சு காட்டியிருச்சு இந்த கால அமைப்புகள். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ளே தொடர்ந்து நடந்தது தான் அதிசயமே. இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர். இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது. சரி, இருக்கட்டும். இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது. ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது, புரியாது. எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான். எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும். அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்குது. ஆக இது எங்கெல்லாம் போக போகுது, எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதுதான். முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான். இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது. பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம், மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம். நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்குது. ராசியில் நீச்சம் பெற்ற செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கும். தவிர கூட்டு கிரகங்களுடைய அமைப்புகளானது ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து செயல்பட்டு வரும். கடகராசிக்காரங்க இந்த மாதம் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருப்பாங்க. காரியத்தில் கச்சிதமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிரயாணங்கள், ஆன்மீக விஷயங்கள், தான தர்மங்கள் போன்ற காரியங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், காரியங்கள் ஈடுபடுவீங்க. எதிலும் விட்டு கொடுக்காமல் விடாமுயற்சியோடு செயல்பட வைக்கும். அப்பப்போ சின்ன சின்ன கோபதாபங்கள், ஈகோ போன்ற விஷயங்கள் தலை தூக்கும். இந்த விஷயத்தை தான் கடகராசிக்காரங்க கொஞ்சம் அனுசரணையாக போக வேண்டியதாக இருக்கும். திடீர்னு தலைவலிக்கும், தேவையில்லாத உடல் அலைச்சல்கள், சோர்வுகள் போன்ற விஷயங்கள், சம்பந்தமே இல்லாமல் மற்றவங்க மேலே, உடன் இருப்பவங்க மேலே ஒரு மாதிரியான வெறுப்புகள்னு அப்பப்போ கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் எட்டி பார்த்துட்டு போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. மற்றபடி கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகமைப்பான பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவும் கொடுக்கறதில்ல. சாதகமான நிலைகள் தான். பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கலினால் வழக்கமான விஷயங்களுக்கு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மாதம் உங்களுடைய அஷ்டமச்சனிங்கிறது விலகுது. ஆக இந்த சனியினுடைய மாற்றமான கடகராசிக்காரங்களுக்கு உண்மையிலே இந்த மாதம் மனநிலையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது வரைக்கும் இருள் சூழ்ந்த மனநிலையில் இருந்து வந்த உங்களுக்கு இனி தெளிவான விளக்கங்கள், பல விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். புரியாத புதிர்கள் விலகும், விளக்கங்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை, காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் தூண்டப்படும். ஆக கடகராசிக்காரங்களால் இன்னும் சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரியங்கள் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் பிரகாசமாக இருக்குது. தொழில் வேலை உத்தமமாக சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். சிறப்பாக சில காரியங்களை முடித்து காட்டுவீங்க. நல்ல வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க. இதுவாக வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய குணம் என்பது இந்த மாதம் ஏற்படும். அடிக்கடி கொஞ்சம் லா பாயிண்டாக எடுத்து பேசவும் செய்வீங்க. அதனால் பெரும்பாலும் உங்களுடைய பேச்சுக்கும் மறுபேச்சுக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆக பேச்சுவார்த்தைகளால் சாதகமான தன்மைகள் இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்களும் கொஞ்சம் சுணக்கல் என்பது இருக்கும். அதனால் புதிய காரியங்கள் ஈடுபடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன யோசித்து செயல்படுறது நல்லது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான விஷயங்கள் ஏற்படும். குறிப்பாக வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகம். அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு பழைய வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது பழக கொடுத்துட்டு புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புகளோ ஏற்படும்.
பொருளாதார ரீதியான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். கண்டிப்பாக பொருள் வரவு என்பது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும். கடன் சுமைகள் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஊதியம் என்பது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆக இந்த காசு பொருளாதார ரீதியான விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள், காரியங்களில் சுமூகமான தன்மைகள் இருக்கும். வெளி இடங்களிலிருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள் விலக ஆரம்பிக்கும். வெளி இடங்கள் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் போன்ற விஷயங்கள் சற்று உயரவே ஆரம்பிக்கும். பிரயாணங்கள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வெளியிடங்களுக்கு அதிகமாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளும் உண்டு. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் 30 கொஞ்சம் சிறப்பு நிலை தான் கொடுக்கும். எதையும் நிறுத்தம் செய்ய முடியாது. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் அனுசரணையான விஷயங்களும் இருக்கும். குடும்பத்தில் சில முக்கியமான காரியங்கள் இந்த மாதம் எடுத்து முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற நிகழ்வு கூட சாதகமாகவே இருக்கும். சிலர் குடும்பத்தினுடைய மதிப்பு மரியாதை, கௌரவம் போன்ற விஷயங்கள் உயரக்கூடிய நிலைகளை சில காரியங்களை செய்து வரவும் செய்வீங்க. உறவுகள் வகையிலும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். கிரக அமைப்புகளுக்கான பெற்றோர்களுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் சாதகமாக இருப்பாங்க, ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் பாதகமாகவும் இருப்பாங்க. ஆனால் பெரிய அளவில் நஷ்டம் ஏதும் இல்லைங்கிற நிலைகளை பெற்றோர்களுடைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் தானாகவே முன்னிருந்து செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். கோபத்தையும் டென்ஷனையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது மாணவர்களுக்கு சிறப்பு. மற்றபடி பெரிய சங்கடம் எதுவும் கிடையாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் கூடுதலாகவே இருக்கும். இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் மந்த நிலையிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை அளிக்கக்கூடிய நிலையில் கிரக அமைப்புகளான செயல்பட்டு வருது. காரியத்தில் சிறப்புகளை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.